கனடா மற்றும் இந்தியா இடையிலான டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப், அதேபோல் மற்ற உறவுகள், மக்களுடனான தொடர்புகள் ஆகிய அனைத்தையும் ஜஸ்டின் ட்ரூடோ மிகவும் கடுமையான முறையில் கையாண்டார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகள் எஸ்கலேட் செய்யப்பட்டன. அவர் இந்தியர்களாக இருக்கும் நபர்களை இங்கு டிப்ளோமாட்ஸை டெர்மினேட் செய்தார். இந்தியா பதிலடியாக அங்கு டெர்மினேட் செய்தது. இந்தியா கனடாவிடம் கொள்கிறது, இங்கு இந்திய கனேடியன் மிஷனில் இருக்கும் நபர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும். பெரிய பிரச்சனையாக இருந்தது, மிகவும் கடுமையான பிரச்சனையாக இருந்தது. காரணம், ஜஸ்டின் ட்ரூடோ என்று கூறப்படும் ஒரு லிபரல் லெஃப்ட் அரசியல் தலைவர், கனடா என்று கூறப்படும் நாட்டை மிகவும் அழிவின் திசையில் கொண்டு சென்ற ஒரு தலைவர். அதன் எகனாமி பார்க்கவும், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பார்க்கவும், அதேபோல் இம்மிகிரேஷன். இவ்வளவு நபர்களை அரேபிய நாடுகளிலிருந்து அங்கு கேரி ரெஃப்யூஜிஸை கொண்டு வரப்பட்டனர். இந்த காசாவிலிருந்து மக்களை கொண்டு வரப்பட்டனர். கனடா என்று கூறப்படும் அந்த நாட்டை இவ்வாறு அழித்த ஒரு தலைவர் கடந்த 50 ஆண்டுகளில் இருந்ததில்லை. அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியாளர். இதற்குள் இந்தியாவுடன் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட காரணம், ஒரு கூட்டு மந்திரி சபைக்குள் சீக்கு வகுப்பினராக பிரிந்த அரசியல் கட்சியின் ஆதரவுடன் இது ஆளப்படுகிறது. இதற்குள் மிகவும் தெளிவான உண்மை என்னவென்றால், இந்த சீக்கு தீவிரவாதிகள் மிகுந்த அளவில் கனடாவை மையமாக கொண்டு வேலை செய்கிறார்கள். அதாவது, இந்தியாவில் இந்த விவசாயி பிரச்சனை ஏற்பட்ட நேரத்தில் உலக நாடுகளில் இருந்து இந்தியாவுடன் மோசமான முறையில் நடந்து கொண்ட ஒரு நாடு ஜஸ்டின் ட்ரூடோ ஆட்சி செய்த அட்மினிஸ்ட்ரேஷன். காரணம், சீக்கு பிரேமம் ஒன்றுமில்லை. இந்த ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு இந்த வலது பக்தி அரசியல்வாதிகளை கண்டால் பொறுக்க முடியாது. அதன் ஒரு பகுதியாக நடந்த ஒவ்வொரு திட்டங்களும் இந்தியாவுக்கு வந்து அங்கு பிரச்சனை உண்டாக்குகிறார்கள். ஒரு தீவிரவாதியை குருத்வாரத்தின் கீழ் வைத்து அவர் கூறுகிறார், இந்திய ஏஜென்சியே கொன்றது என்று. இதை பற்றி மிகவும் மோசமான பிரகடனங்கள் செய்யப்படுகின்றன. மிகவும் கெட்டு போனது. எங்கள் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் அனைத்தும் கனடாவுடன் மிகவும் தூரம் சென்று விட்டது. ஆனால் புதிய பிரதம மந்திரி அங்கு பொறுப்பேற்ற போது அவருக்கு அக்டோபர் 25 2025 வரை மட்டுமே ஆட்சி செய்ய முடியும். காரணம், அங்கு தேர்தல் வரப்போகிறது. ஆனால் திடீரென அவர் எடுத்த முதல் முடிவு என்பது நிச்சயமாக அமெரிக்கன் டாரிஃப் விஷயத்தில் பெரிய இஷ்யூ நடக்கும் நேரம். ஆனால் இந்தியாவுடனான உறவு, அதாவது சிதைந்து போன உறவை மீண்டும் புதிய முறையில் மாற்றுவதற்காக அவர் கடினமாக முயற்சி செய்கிறார். இந்திய டிப்ளோமாட்ஸை அவர்களை அழைத்து அவர் உறுதியளித்துள்ளார், கனடாவின் மண்ணில் இந்தியாவுக்கு எதிரான எந்த நிகழ்வும் நடக்காது என்று. அதாவது டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ், சீக்கு டெரரிஸ்ட் இந்த சம்பவம் நடக்காது. இதற்கு எதிராக கனேடியன் கவர்மெண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் கடுமையான நடவடிக்கை எடுக்கும். அப்படி யாரேனும் இங்கு வந்து பிரச்சனைகள் உண்டாக்கினால், சில நபர்கள் இந்தியாவை வெறுக்கும் விதமாக செயல்படுவதும் ஃபண்ட் புரோகிராம்கள் நடத்துவதும் இருந்தால் அவர்களை இங்கு, அதாவது இந்தியாவுக்கு ஒப்படைக்கவும் அவர் தயாராக உள்ளார். இது மிகவும் குறிப்பாக அவர் கூறுகிறார். பின்னர் மற்றொரு பகுதி, அதன் டெவலப்மெண்ட் தெரிந்து கொள்ள முடிந்தது. இருவரின் மிஷன், அதாவது கனேடியன் மிஷன் இங்கு உள்ளது. விருப்பம் போல் கனேடியன் சிட்டிசனாக இருக்கும் இந்தியன் ஒரிஜின்ஸ் உள்ளனர். பல நபர்கள் விசிட்டிங் மற்றும் பிற நோக்கங்களுக்காக இந்தியாவிலிருந்து செல்கிறார்கள். இதனோடு தொடர்புடைய அவர்கள் அந்த மிஷனில் இருக்கும் நபர்களை முழுமையாக ரீஇன்ஸ்டேட் செய்ய இந்தியா கவர்மெண்ட் சம்மதித்தது. நபர்களை இங்கு கனடாவின் மிஷனுடன் தொடர்புடையவர்கள் மீண்டும் இங்கு வரலாம். அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல உறவை இந்தியாவும் முன்னோக்கி பார்க்கிறது கனடாவுடன். அதாவது ஒரு டாக் செய்து மென்மையான முறையில் 2 நாடுகளும் பழைய முறையில் ஜஸ்டின் ட்ரூடோ வருவதற்கு முன்பு எவ்வாறு இருந்ததோ அந்த வழியில் கொண்டு செல்ல முடிவு செய்துள்ளன. இதன் காரணமாக மிகவும் பாசிட்டிவ் வைவே உள்ளது. கனடாவின் ஒரு டிமாண்ட் தெரிந்து கொள்ள முடிந்தது. அமெரிக்கன் டாரிஃப் வந்தபோது கனேடியன் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் மற்றும் பிற சம்பவங்கள் காரணமாக அங்கு பெரிய அளவில் அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியவில்லை. காரணம், அதிக விலை அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியாவுடன் ஒரு டாக் நடத்தி கனேடியன் ஃபார்ம் அல்லது ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் அல்லது பிற பலவற்றை இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் செய்ய அவர்கள் விரும்புகிறார்கள். இந்தியா ட்ரேட் நடத்த அவர்களுக்கு ஆர்வம் உள்ளது. மனதில் கொள்ளுங்கள், இவை அனைத்தும் வணிகம், இவை அனைத்தும் பிசினஸ். காரணம், அமெரிக்கா நெருக்கமாக இல்லை. இந்தியாவின் முடிவு மிகவும் குறிப்பாக உள்ளது. அமெரிக்காவுக்கு தீங்கு விளைவிக்கும் விதத்தில் எதையும் ஏற்காது.
ஆனால் கனடாவுடன் ட்ரேட் நடத்த, அவர்களின் ப்ராடக்ட் இந்தியாவில் விற்கவும், இந்தியாவில் தற்போது உள்ள டாரிஃப் தொடர்பான டிஸ்கஷன் நடத்த இந்தியா கவர்மெண்ட் தயாராக உள்ளது. காரணம், அங்கு இந்தியா என்று கூறினால் நாடு மிகவும் மரியாதையுடன் கனடாவுடன் நடந்து கொண்டது. உங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருந்தால் நாங்கள் தயார். இதையே ரஷ்யாவிடம் இந்தியா காட்டியது. காரணம், எல்லா நாடுகளும் ரஷ்யாவுடன் நிற்காத நேரம் வந்தபோது இந்தியா கூறியது நாங்கள் வாங்குவோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போது ரஷ்யா கூறியது அவர்களுக்கு ரூபிள் இந்தியாவுக்கு படவில்லை, டாலரில் வாங்குவோம். இங்கு அதேபோல் கனடாவுக்கு பிரச்சனை உள்ளது, எகனாமிக். அங்குள்ள ஃபேக்டரிகள் மூட போகின்றன, அங்குள்ள ஃபார்மர்ஸுக்கு பிரச்சனை, ஏனெனில் இந்த ப்ராடக்ட் நகர்த்த வேண்டும். அந்த நேரத்தில் இந்தியா கூறியது இந்த ஜஸ்டின் ட்ரூடோ என்று கூறப்படும் தரக்கேடான ஆட்சியாளர் கூறியது போல் அல்ல. இந்திய பிரதம மந்திரி மற்றும் இந்திய டிப்ளமேட்டிக் மிஷன் இதை பற்றி அவர்களிடம் கூறியது. அதாவது, இந்தியா தயாராக உள்ளது உங்களோட டிஸ்கஸ் செய்ய, உங்களுக்கு உதவ. இந்த ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் உதவ தயாராக உள்ளது. ட்ரேட் தொடர்பான டிஸ்கஷன் நாங்கள் தயார். இது ஒரு பாசிட்டிவ் சிக்னல். அடிப்படையில் இது உலக நாடுகளுக்கும் ஒரு பாசிட்டிவ் சிக்னலாக இந்தியா கொடுக்கிறது. காரணம், ஒரு நாடு கிரைசிஸிலே இருக்கக்கூடாது, எகனாமிக் கிரைசிஸில் இருக்கக்கூடாது. அவர்களை அந்த விஷயங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவ வேண்டிய நிலையில் உதவ இந்தியா மகாராஜ்யம் தயாராக உள்ளது. இந்த முறையிலான டாக்ஸ் மற்றும் பிற விஷயங்கள் முன்னோக்கி செல்லும் போது அதன் பிறகு வரவிருக்கும் சாத்தியம் என்பது அங்குள்ள பிரதிபக்ஷ தலைவர். அவர் பிரதம மந்திரி ஆக போகும் வலது பக்தி கட்சியைச் சேர்ந்தவர், ட்ரம்பின் அருகில் உள்ள கட்சியைச் சேர்ந்தவர். சாத்தியம் என்பது, இந்த போன கனடாவுடன் மிகவும் மோசமான ஒரு ரிலேஷன்ஷிப் இந்தியாவுக்கு இருந்தது. அது மாதிரி மிகவும் திடமாக முன்னோக்கி செல்லும் சைகைகள் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான டாக்ஸின் அவுட்புட் என்பது. காரணம், இதன் ஒவ்வொரு விஷயங்களும் வெளியே வரவில்லை. தெரிந்து கொள்ள முடிந்தது, இருவரும் ஃபர்தர் டிஸ்கஷன் மற்றும் ட்ரேட் டாக்ஸ் ஆகியவற்றில், அதாவது பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப் ஆகியவற்றில், இரண்டு நாட்டு மக்களுடனான இன்டராக்ஷன் ஆகியவற்றை மேலும் நல்ல முறையில் முன்னோக்கி கொண்டு செல்ல, எந்த பிரச்சனை இருந்தாலும் முழுமையாக அதை கூறி அமிகபிள் செட்டில் செய்ய, கனடா என்று கூறப்படும் நாட்டில் எந்த காரணத்திற்காகவும் இந்தியாவுக்கு எதிரான கேம்பெயின், மற்ற எங்கள் விவசாய பிரச்சனை ஏற்பட்ட போது மற்ற டூல்ஸ் பயன்படுத்திய கேம்பெயின், மற்றும் அங்கு சீக்கு பயங்கரவாதிகள் மற்றும் இஸ்லாமிக் பயங்கரவாதிகளுக்கு இந்தியாவுக்கு எதிரான கேம்பெயினின் ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்க கனடா தயாராக இல்லை. இதற்கு குறிப்பாக இந்தியாவுக்கு புதிய கனேடியன் பிரதம மந்திரி, அதாவது மார்க் ஆர்மி உறுதி அளித்துள்ளார் என்பது தெரிந்து கொள்ள முடிந்தது.